ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரஜினியின் கூலி ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் படம் எப்படி இருக்கு தந்தியின் ரிவ்யூ. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சனம் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கூலி. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, நண்பராக வர சத்யராஜ் கொலை செய்யப்படுறாரு. இதற்கு நடிகர் ரஜினிகாந்த் பழி வாங்குறாரா இல்லையா, சத்யராஜை யார் கொலை செஞ்சாங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்ற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஒன்லைன் கதையாக இருக்குது. சரி, இந்த படத்தோட கதை எப்படி நகருது? ஸ்டார்டிங்கில் இது நம்ம ஒரு மூடுக்கு நம்மளை செட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட அந்த கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கப்படுது. பொதுவாகவே இது ஒரு டெம்ப்ளேட் சிக்னேச்சராக லோகேஷ் கனகராஜ் படத்தில் இருக்கும். அதே போல் தான் நாகார்ஜுனோட கேரக்டராகவும் சரி, சோபினோட கேரக்டர், இவங்களுக்கான இன்ட்ரோ கொடுக்கறதுலே அந்த மூடு நம்மளை செட் பண்ணுது. ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நடிகர் ரஜினிகாந்தோட இன்ட்ரோ சீன் வந்ததுக்கப்புறம் கதை வேறு லெவலில் நகருது. ஒரு கிளாசிக் டச்சோட அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நகருதுன்னே சொல்லலாம். ஒரு கூஸ் பம்ஸோட ப்ரீ இன்டர்வலில் வந்து முடியுது. செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸு நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை அப்பப்போ வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமா கதை வந்து நம்ம எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாகவே நடக்குது. கிளைமேக்ஸ் போர்ஷனில் லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜம்ப் பேக்டாகவே நம்மளை வந்து உட்கார வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து லோகேஷ் கனகராஜோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லாவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எந்த இடத்துலையும் ஒரு தோய்வே இல்லை. ஒரு லீனியராக நமக்கு எல்லாருக்குமே புரிகிற அளவுக்குன்னே இருக்குது. ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸு ஒரு பயங்கரமான இது வரைக்கும் நம்ம நடிகர் ரஜினிகாந்துக்கு இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் நமக்கு வைக்காத அளவுக்கு காமிச்சிருக்காங்க. ஒரு ட்ரூ ஃபேன் பாய் மூவ்மெண்ட்டாகவே லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தை காமிச்சிருக்காருன்னே சொல்லலாம். மேலும் நாகார்ஜுனாவும் சோபினும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக சோபினோட ஆக்டிங் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாரு. ஒரு வில்லனிசம் காட்டுறதா இருக்கட்டும் சரி, சோகமாக நடிக்கிறதா இருக்கட்டும் சரி, டான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, அந்தளவுக்கு பின்னி பெடலாக எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். இன்னும் எதிர்காலத்தில் நிறைய தமிழ் படங்களாக நம்ம அவர் பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்தது சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன் எல்லோருக்குமே அவர் ஃப்ரெண்டாக ஒரு நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்ருதி ஹாசன் நிறைய சீக்வன்ஸில் அவங்களோட எமோஷ்னல் ஆக்டிங்கை இந்த படத்தில் அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்தோட ஒரு கிளாசிக் டச் இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸில் இருக்குது. அதே போல் சில வந்து இப்போது லியோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஒரு டச் சிக்னேச்சர் இருக்கும். அதுவும் இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா ஸ்டைலிஷாக நிறைய ரஜினிகாந்த் வந்து சண்டை போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி நிறைய கூஸ்பம்ஸோட இந்த படம் வந்து ஒரு என்கேஜிங் ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்குது. உபேந்திரா போர்ஷன் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வர சீன் ஃபுல்லாகவே நல்ல ஒரு மாஸான ஒரு இதாக தான் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் அமீர் கானோட அவர் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருந்தாலுமே அவருக்குமே ஒரு மாஸ் ஃபீல் ஒரு தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கேங்ஸ்டர்னால் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு மாஸ் ஃபீல், எல்லாருக்குமே ஒரு கேங்ஸ்டர்னால ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லன்களாக தான் இந்த படத்தில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எமோஷ்னல் ரிவெஞ்ச் ஒரு பக்கா ஒரு இதுவாகவே வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்காகவே இந்த படம் வந்து நமக்கு வந்து ஃபில் மீல்ஸ் கொடுத்த மாதிரியே இருக்குது. மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.